ஹாய்ங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஆடி மாதத்தில் வர 2வது வெள்ளிக்கிழமைங்க. மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் இன்றைக்கி வழிபடுறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதுக்காக 2 பூஜையுமே சேர்த்து பண்ணிட்டேங்க. முதல்ல இந்த சாமியோட பொருள்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமே இந்த வேலை எல்லாமே வியாழக்கிழமை நான் செஞ்சு முடிச்சிருவேங்க. ஆனால் நேற்று தான் வராகி அம்மனோட புனர் பூஜை முடித்தோங்க. ஸோ நேற்று எதையுமே க்ளீன் பண்ணக்கூடாது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, சுத்தம் பண்ணி விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி உப்பு தீபம் தான் ஏற்ற போகிறேன். இந்த அக்ஷதை எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, அந்த விளக்கோட ஹீட்டு உப்புட்ட படக்கூடாதுங்க நேராக. உப்பு நம்மளுக்கு மகாலட்சுமி மாதிரி. அதனால் அக்ஷதை வச்சு அது மேலே நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றி தான் விளக்கேற்றணுங்க. அடுத்தது குலதெய்வ பூஜைங்க. இந்த கலசத்தில் 11 ரூபாய் நாணயம் வச்சு வேண்டுதல் வச்சுருக்கேங்க. ஈவினிங் சுக்கரஹோரை டைம் பார்த்திங்க அப்படின்னா 8 to 9ங்க. கரெக்டாக 8 மணிக்கு மேலே நான் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். இந்த மகாலட்சுமி பூஜையை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணி பாருங்களேன். மனசும் அமைதியாக இருக்குங்க, மைண்டும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். ஃப்ரைடே ஆனாலே நான் மகாலட்சுமி அஷ்டகம் அப்புறம் கனகதாரா சூஸ்திரம் இது 2மே படிச்சிருவேங்க. இது எங்கள் வீட்டோட குபேர மூலைங்க. அப்படியே வாசலில் இருக்க விநாயகருக்கும் விளக்கேற்றியாச்சுங்க. ஃப்ரைடே நாங்கள் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வாசலில் வச்சுருவோங்க. வீக்லி ஒன்ஸ் அதை மாற்றிடுவாங்க. ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வைக்கணுங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை கல்லுப்பு மேலே வச்சுட்டு நிலைவாசலில் 2 பக்கமும் வச்சு விட்டுருவேன். கல்லுப்பும் சரி எலுமிச்சம்பழமும் சரி நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். போன வீக் ஃப்ரைடே சாமி கும்பிடாதையும் சேர்த்து இந்த வீக் கும்பிட்டாச்சுங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. வாரத்தில் 3 நாள் செவ்வாய் வெள்ளி வியாழன் 3 நாளுமே நான் வீட்டில் சாம்பிராணி போட்டுருவேன். அப்படி சாம்பிராணி போட்டால் தான் எனக்கு சாமி கும்பிட்ட மாதிரியே இருக்கும். நான் கொட்டாங்குச்சியில் தான் எப்போயுமே சாம்பிராணி போடுவேன். அப்படி போடுறப்ப உங்களுக்கு ஃபேமிலி ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ கவுண்ட் பண்ணி கிராம்பை எடுத்து அந்த எரியிற நெருப்பில் போட்டுருவேன். எல்லா பக்கமுமே விளக்கேற்றி சாம்பிராணியும் காமிச்சாச்சு. நெய்வேத்தியம் கேசரி தான் செஞ்சுருந்தோம். நெய்வேத்தியம் எது வேணாலும் செய்யலாம், இனிப்பு பொருளாக இருக்கணும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் குலதெய்வத்துக்கும் 108 போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணினேன். பூவில் அர்ச்சனை பண்ணிட்டேன். மகாலட்சுமிக்கு 108 காயின் 5 ரூபாய் காயின் என்கிட்ட இருக்குது. அதை வச்சு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் 108 சொல்லியாச்சு. 108 போற்றிகள் சொல்ல முடியல அப்படின்னா மூல மந்திரா இருக்கும், அதை ஒரு 11 தாட்டி, அப்படி இல்லை அப்படின்னா 21 தாட்டி ஒத்தப்படையில் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுவும் முடியாதவங்க ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் குலதெய்வமே போற்றின்னு சொல்லி ஒரு 3 தாட்டி சொல்லலாங்க. இதுவே போதும். நான் அர்ச்சனை எல்லாம் முடிச்சாச்சுங்க. அடுத்தது தீபாராதனை காட்ட போகிறேன். இதில் வர தாயார் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக எங்கள் வீட்டில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. பெருமாள் நின்ற குளத்தில் இருப்பார். அது விளக்குங்க. அந்த விளக்கில் ஒரு கைப்பிடி அரிசியை போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு 1 ரூபாய் காயின் வச்சு மகாலட்சுமியை ஆவாகனம் பண்ணிட்டேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருப்பாங்கங்க. லாஸ்ட்டாக அந்த பிக்சர் உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லா பூஜையும் நல்லபடியாக முடிச்சாச்சுங்க. பார்க்குற உங்களுக்காகவும் சேர்த்து ப்ரே பண்ணிக்கிறேன். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.